நாம் உணர்வுள்ள ஜீவியத்தை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிற நேரம் காலம் சமயம் தருணங்களை தெரிந்தும் தெரியாமல்ங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம் சரியில்லை. ஆனால் தெரியாமலும் விரயம் பண்ணி வாழ்க்கை ஒரு விரயமாக மாறிடக்கூடாது என்பதுக்கு நாம் பிரயோஜனப்படுத்திக்க வேண்டிய ஒரு இன்றியமையாத அவசியம். கர்த்தருடைய வார்த்தையை பற்றி போதிச்சு எல்லாம் தெரியும் எல்லாம் கேட்டாச்சு அப்படிங்கிறதுல தான் நமக்கு இன்னும் கவனம் வரல. நமக்கு கேட்காத விஷயங்களை பற்றி நமக்கு ஒரு யூகம் கூட இருப்பதற்கு சரியாக வாய்ப்பில்லை. We can't even afford to have a precise or a wild guess of things which are unknown. அப்போ நமக்கு அறிந்தவைகளிலே தான் தேவன் நம்மை அதிகமாக விசாரிப்பார், கவனமாக இருக்க சொல்கிறாரு. எல்லாமே இந்த மாபெரும் உணர்வு என்கிற தலைப்புக்குள்ளாக தான் செயல்பட வேண்டியிருக்கு. முடிவில்லா காலம் நம்ம செயல் வீரர்களாக தான் இருக்க போகிறோம். பூமியில் இருக்கும் காலத்துக்குரிய செயல்கள் வேறு. அவர் அழைத்து சென்று மனிதனுடைய கைவிலையில்லாத நித்திய வீட்டில் நமக்கு வைத்திருக்கிற செயல்கள் வேறு. முடிவில்லா காலம் ஆண்டவர் கிரியை செய்கிறவராக தான் இருக்கிறார். சிம்பிள் புரிதல் என்னென்னா, அவர் பேரே இருக்கிறேன். இஸ் அன் இட்டர்னல் வேர்ப். நித்தியமான ஒரு வினைச்சொல்லாக இருக்கிறார். ஸோ there is not going to be any matters of laziness. சும்மா உட்காந்து பொழுத ஓட்டலாம், திண்டில் உருளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தேவன் விரும்பவும் இல்லை. தெரிஞ்சவைகளிலே நம்ம வாழ்க்கையை ரொம்ப கவனமாக ஓட வேண்டிய நெருக்கடியில் இருக்கோம். நெருக்கடியில் தான் நம்ம உருவாக வேண்டும் என்பது இந்த வேதத்தின் தேவனுடைய விஷயம். இந்த வேதத்தில் தேவன் தெரிந்து கொண்ட மக்களுடைய விஷயம். அவர்களை இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தான் தெரிந்து கொண்டார். உணர்வு என்பது சர்ம எழுச்சி மாத்திரம் அல்ல, புரிதல் பகுத்தறிவு, ஒத்துழைத்தல், பயணித்தல், நிலைத்திருத்தல், ஈடுபாடாக இருத்தல், செலவாகுதல், செலவழித்தல், நிலைத்திருத்தல், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் இடைமறிப்பாக தடைகளாக ஏற்படுகிற விக்கிரக ஆராதனை, வேஸ்தன பிரச்சாரங்கள், பொருளாசை, சோம்பல், நோய் நொடிகள், கலக்கங்கள், துக்கங்கள், ஏன் என்கிற கேள்விகள், ஏன் இப்படி, எனக்கு இப்படின்லாம் இந்த கேள்விகளோடு தான் நம்ம என்னெல்லாம் சந்திக்கணும், என்னெல்லாம் சந்திப்போம், நம்ம யார், நம்முடைய அறிமுகம் என்ன, நம்முடைய நிலை என்ன, நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய எல்லை என்ன, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் மனுஷனாக வந்தார். அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு மலையில் எழுதி கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களை அவர் வர வரைக்குமே கூட போன பிற்பாடு இன்னைய வரைக்குமே கூட மனுஷன் முழுசாக கடைப்பிடிச்ச பாடு இல்லை. இஸ்ரவேலர்கள் ஆனாலும் சரி, புறஜாதிகள் ஆனாலும் சரி. ஸோ இந்த உத்தரவாதத்தை தேவன் எடுத்துக்கொள்கிறார். கேட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்து முடித்த குறிப்பு, அந்த உணர்வுங்கிற குறிப்பில் மாத்திரம் நம்ம ஒரு 14 குறிப்பு இருக்குது. நம்ம 5 குறிப்பு தான் பார்த்துருக்கோம். வேதத்தை பற்றி கொண்டு நடக்க நமக்கு உணர்வு வேணும். தேவனை தேடுகிறவர்களாக காணப்பட நமக்கு உணர்வு வேணும். உணர்வுன்னு சொல்லும்போது புரிதல், பொறுப்பு. 3வதாக தேவ ஐக்கியத்தை இழந்து விடாதிருக்க நமக்கு உணர்வு, புரிதல், பொறுப்பு வேணும், ஈடுபாடு வேணும். தேவனின் மெல்லிய சத்தத்தை கேட்க
நமக்கு பொறுப்பு, நமக்கு உணர்வு, பகுத்தறிவு, ஈடுபாடு வேணும். மெல்லிய சத்தத்தை கேட்கணுன்னா இது வரைக்கும் பலவிதமான சத்தத்தை கேட்டிருப்போம். பலவிதமான சத்தங்கள் மத்தியில், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அறிவிப்புகள் மத்தியிலே கடவுளுடைய நோக்கத்தை கேட்டு அறிஞ்சிருப்போமா இருக்கும், பார்த்து அறிஞ்சிருப்போமா இருக்கும். ஆனால் வளர்ந்து பரிச்சயமான விற்பாடு ஐ நோ இட், அதெல்லாம் நான் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம், நான் அனுபவித்த விஷயம் அப்படிங்கிறவனுக்கு அவன் இன்னுமே ஒரு பங்கு கீழ்ப்படிதலுக்கும் ஒரு பங்கு தேவனுடைய சந்தோஷத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய ராஜ்யத்துக்காக, நித்திய நோக்கத்துக்காக அவன் அப்படிப்பட்ட அழைப்பையும் ஒரு பெரிய அந்தஸ்தையும் பெற்றிருந்த ஒரு இறைவாக்கினேன் இருந்தால் கூட அவனுக்கு அந்த மெல்லிய சத்தம் கேட்கணும். he will be instructed so softly. ஆமாம், சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை பலமாக உணர்த்துவார், பயப்பட முடியாத நிலையில் உணர்த்துவார், பயந்து செத்தவனை போல விழும்படியான நிலையில் தேவன் உணர்த்துவார். கண்டிப்பாக தேவன் விளையாட்டுத்தனமாக நம்ம உணர்த்தவே மாட்டார். போன போக்கில் விளையாட்டு அப்படியெல்லாம் இட்ஸ் நாட் த வே. காட் நெவர் 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 சூசஸ் டு டாக் டு அஸ் கேர்லெஸ்லி. அதுதான் ரொம்ப, அங்கே தான் நம்முடைய ஏராளமான கசிவு மாத்திரம் இல்லை, அப்படியே பொத்து ஊற்றிட்டு போகுது எல்லாம். ஏன்னா பேரலாக நம்ம தலையில் ஊற்றினாலும் செத்த நேரத்தில் அது நிற்க மாட்டேங்குது, எல்லாமே வலிச்சிட்டு போயிடுதுன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஒழுங்கு உணர்வில் தக்க வைத்து கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்படுகிற விஷயத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதில் ஏராளமான இணைச்சொற்கள் இருக்கிறது. we should learn to contain. ஏன்னா தேவன் நம்ம மேலே ஒரு ஊற்றுகிற விஷயமா இருந்தால் பாத்திரத்தில் வச்சுக்கணும். டப்பாவாக இருந்தாலும், பாட்டிலாக இருந்தாலும், அது பாத்திரமாக இருந்தாலும் அதை தக்க வச்சுக்கணும், பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை பாதுகாவல ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஏனென்றால் சொல்லப்படுகிற எல்லாம் சொன்ன உடனே பட்டனை தட்டினா தட்டில் இட்லிங்கிற மாதிரி உடனே இம்மீடியட்டாக எல்லாம் நடந்துடுறதில்லை, நடக்கக்கூடாது என்பதும் இல்லை. இதில் வாழ்நாட்காலம் முழுசு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பெரிய மேசிவ் டிசிப்ளின் என்னென்னா, விளையச் செய்கிறவர் அவருங்கிற அந்த முழு சுதந்திரத்தை 100% அப்படியே முழுசாக அவர்கிட்ட கொடுத்தணும். கொஞ்சோன்னு பிச்சுக்கிறேன், கொஞ்சோன்னு தொட்டுக்கிறேன், இந்த கதையே இல்லை. விளையச் செய்கிற நீர் தான். நான் விரும்புவேன், ஓடுவேன், நான் விதைப்பேன், தண்ணி பாய்ச்சுவேன். விளையச்சேன்னா இறங்குகிற அவரால் தான் ஆகும். The final say is in the hands of the Lord, is in the mouth of the Lord. கடைசியாக தேவன் சொல்லும் தீர்ப்பு அவர் வாயிலே, அவர் கரத்தில் இருக்கிறது. அதை விட்டு கொடுத்து வாழ்வது என்பது that's a mighty discipline. ஸோ இந்த மெல்லிய சத்தத்தில் தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வரும். அது ஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். குறிப்பாக இப்போ பில்டிங் கட்டும்போது அஸ்திபாரத்துக்காக ஒரு காலத்துலாம் மண்வெட்டியை வச்சு வெட்டினோம், இனியும் வெட்டுறாங்க. எங்கள் வீடெலாம் மண்வெட்டி வச்சு தான் வெட்டணும்னு சொல்லி விரும்பி அப்படி தான் வெட்டினோம். பொக்லைன் கூட இப்போலாம் செத்த நேரத்தில் அப்படியே குத்துனா அது வாட்டுக்கு 2 அடி ஆழத்துக்கு குத்தி லவக்குன்னு எடுத்துடுது. ஆனால் அது பொக்லைன் ஒரு மனுஷன் வெட்டி கரெக்டாக ஒரு இத்தனை செய்கிற மாதிரி செய்யாது. ரேண்டமாக அடித்து தள்ளிடும், நொறுக்கி தள்ளிடும், பேத்து தள்ளிடும். இது மாதிரி மேசிவ் ஒர்க்கும் இருக்குது. ஃபைனலாக இந்த ஃபினிஷிங் டச்சில் குழவும்பாங்க, நோசிங், அது வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். தேய்ச்சிட்டே இருக்கும்போது நிற்காது, திருப்பியும் கொஞ்சம் ஒன்று
கொஞ்சம் தண்ணினா அப்படிலாம் விட்டுற முடியாது, சொட்டு சொட்டாக விடணும். அப்புறம் அது இவ்வளோ இருக்குது. அதுவும் ஸ்தபதிகள் செய்கிற வேலையில் ரொம்ப நுட்பமான விஷயம். செதுக்கல், ஃபினிஷிங் டச், இது நமக்கு தேவை. இது நான் இப்போ நம்ம கூட தத்துவம் பேசலை. விருப்பத்தை செய்கை உண்டாக்குறவன் பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். நமக்கு எதை பற்றி தான் நமக்கு ஆசை இல்லை? குப்பையை கூட ஆசைப்படுறோம் சில நேரத்தில். அது குப்பைன்னே தெரிஞ்சே ஆசைப்படுறோம். நம்ம ஆசையை வச்சு ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சிக்கல, அவருடைய ஆசையை நம்மளை வைக்க விரும்புகிறார். அவருடைய ஆசைக்கு நம்முடைய ஆசைக்கும் காலம் பூரா குஸ்தி நடந்துகிட்டே இருக்குது. அதில் ஜெயிச்சாதான் ஜெயிக்க ஆரம்பித்தான்னு கூட எனக்கு சொல்ல சரியாக தெரியலன்னு அந்த பாதையிலே நிறைய திருப்பியும் ஜானர்னா முளை இறங்குறங்கிற மாதிரி நம்ம தோத்துடுறோம். we retreat. அவர் ஆசைக்கு நம்ம ஈடு கொடுக்கணும். அவர் ஆசை நம்மக்கிட்ட அவர் சொல்லணும். அவர் ஆசையை அவர் குழப்ப மாட்டார். இதுதான் விஷயமே. நம்முடைய ஆசைகள் கோடியாக இருந்தாலும் எந்த ஒரு ஆசையிலும் ஒரு தெளிவு இருக்காது பாருங்கள். எந்த ஒரு ஆசையிலையும் முடிவும் இருக்காது. அளவை பற்றி தெளிவு இருக்காது, நீளத்தை பற்றி அகலம் ஆழம் இதை பற்றியும் தெளிவு இருக்காது. we would like to have everything every day, all the way, all the day. வேர் டு கண்டெயின் எங்கே வச்சுக்கிறது, நோ ஐடியா. ஆனால் தேவன் நமக்கு தன்னுடைய ஆசையை நமக்கு சொல்வாரானால் அதற்கு நம்முடைய முழு மனிதனையும் அவர் ஆயத்தப்படுத்துவார். God needs our body, God needs our soul, God needs our spirit. நம்முடைய ஆவியும் அவருக்கு தேவை, நம்முடைய ஆத்மாவும் அவருக்கு தேவை, நம்முடைய சரீரமும் அவருக்கு தேவை. ஸோ இந்த மெல்லிய சத்தத்துக்குள்ள ஊடாகத்தான் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆர்டர் சொல்லிகிட்டே இருப்பார். ஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரிசைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். செல்ஃபோனுக்கு என்ன பஞ்சமா இன்றைக்கி? புடவைகளுக்கு பஞ்சமா? எல்லாம் எப்படி பாருங்கள், எல்லாமே மாஸ், அதாவது மாஸ் ப்ரொடக்ஷனுங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ஆயிரமாக தயாரிக்கிறாங்க, லட்சமாக தயாரிக்கிறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் போனீங்கன்னா 10 லட்சம் காப்பி ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே 10 லட்சம் காப்பி அடித்து தள்ளிடுற மிஷினு. நம்ம ஊர்லேயே சிவகாசிலாம் போனீங்கன்னா டிசர்ன்னு போயிட்டே இருக்கும் அந்த மிஷின். டெடில் ப்ரெஸ்ஸுன்னு நம்மலாம் சின்ன குழந்தைகளாக இருந்தபோது வந்துடும். அது காலை போட்டு இது பண்ணி சுற்றிக்கிட்டு கசக்க முசுக்குன்னு. இப்போலாம் அப்படி இல்லை, வச்சு எல்லாம் பக்கா வச்சுன மிஷின் தான். பட்டனை தட்டி விட்டா போச்சு, அடித்து தள்ளிடும். ஒரே மாதிரி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் மட்டித்தனமாக ஆண்டவர் உங்களுக்கே தெரியும், நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி நம்ம அல்பமாக இருக்கனால்தான் கடவுளான் மட்டும் எதையும் பேச முடியல. எலியாட்டே பேசும்போது கடுப்படிச்சாரா? உனக்கு என்ன இங்கே வேலை, சொன்னதை செய், போதும் போ, உன் ஒப்பாரியை நிறுத்து, உன் பீத்தலை நிறுத்து, வாயை மூடு. உனக்கு தெரியாமல் நான் 7000 பேரை பாதுகாத்து வச்சுருக்கேன், நீ தான் பெரிய பிடிங்கின்னு நினைக்காத. வேலையை மூட்டையை கட்டு, போதும், ஒன்றால் இனிமேல் சரியாக வேலை நடக்காது. மூட்டையை கட்டு, போகிற வழியில் அவனை உன் இடத்துல ஆயத்தம் பண்ணிட்டு போயிட்டே இரு, வந்து சேரு. கவனிங்க, சொல்கிறதெல்லாம் வேதம்தான். நான் இங்கே இருக்கும்போது கடவுளுடைய கிருபையை கேட்டு தான் நிற்கிறேன். எனக்கெல்லாம் இங்கெல்லாம் வந்து ரொம்ப காலமாகவே இங்கெல்லாம் நிற்க தகுதியே கிடையாது. வேலை, ஒரு மன்றாட்டு இறக்கம், ஒரு பணி, அதில் நான் எவ்வளோ திருந்தணும், எவ்வளோ உடையணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம். ஒரே காரணம் தான், குட் ஃப்ரைடே பற்றி யோசித்தது. இன்னும் உடைகிறேன். I was so happy. அந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி கையில் எனக்கு கிடச்சிச்சு. 10
அவரே 2 கவிதை இப்படி இப்படி எழுதியிருக்காரு. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி, இன்னும் உடைகிறேன். நீ நினைக்கிறீங்களா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடையலைன்னு? இன்றைக்கி நம்ம காமிக்கிற மூஞ்சி முகரையும் the way we carry ourselves, பண்ணுற பிகும் ஃபஸ்ஸும் உடஞ்சி தான் இருக்கார். பூர்ணப்பட்டாலும் மன்றாடி கொண்டே இருக்கிறாரு. நாள் ஒன்றை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே அங்கிற அந்த டைம் வரைக்கும் இஸ் சிம்பிளி பேஷண்ட் இனஃப். நீடிய சாந்தம் பொறுமையுள்ளவராக இருக்கார். நேரம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், சிங்கம் நியாயாதிபதி கிட்டக்க ஒருத்தன் அண்டவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆவியானவரே எங்கே போயிடுவாருன்னு தெரியாது. ஆறுதலின் ஆவியானவர் எங்கே போவார்னே தெரியாது. ஸோ கீப் திங்கிங். அடுத்து நம்ம பார்த்தோம் 5வதாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள நமக்கு உணர்வு தேவை. எபேசியர் 5:17. எபேசியர் 5ஆம் அதிகாரம் முழுசும் வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் வரைக்கும் வாசிங்க. plenty of instructions. கூட்டத்தோடு கோவிந்தானுங்கிறது வேதத்தில் இல்லை. இந்த பிதாக்குமரன் பரிசுத்தவான்கிட்ட இல்லை. அவர் கூட்டமாக உபயோகிக்கலாம், தனித்தனியாக உபயோகிக்கலாம். ஒவ்வொருத்தருடைய கீழ்ப்படுதலை தேவன் ஒரு பெரிய முதலீடாக பார்க்குறாரு. ஒவ்வொருத்தருடைய கீழ்ப்படுதலை பெரிய முதலீடாக பார்க்குறாரு. கீழ்ப்படுதல் நம்ம சொல்லிக்கிறது இல்லை, அவர் விரும்புகிற கீழ்ப்படுதல் இருக்கும்போது அங்கே கிரியை இருக்கும், அங்கே தேவன் நாம் மகிமை இருக்கும். அங்கே உலகம் பிசாசு மாயை சுயம் ஜெயிக்கப்படும். சுயம் ஜெயிக்கப்படாத எதுவுமே எப்படி அக்கினியில் நிற்கும்னு எனக்கும் தெரியல. என்னையும் பற்றி தான். அவநம்பிக்கை நான் விதைக்கல. கர்த்தரை பார்த்துக்குவாரெலாம் சொல்லிலாம் ஏமாற்றிக்காதீங்க. 66 புத்தகத்தில் பார்க்காத புதுசாக ஒரு பேஜ் திறந்து அது வழியாக நம்ம பார்க்க போகிறான்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வசனங்கள் வழியாக தான் தேவன் நம்மளை பார்ப்பார். அதுக்கு தான் ஏன் எலியா வரைக்கும் அது முன்னாடி தீர்க்கதரிசிகள் வரவே இல்லையா? வந்தாங்களே, வந்துட்டு தான் போனாங்க. பெரிய விளம்பரம் பண்ணி இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் வியாக்கியானம், இதுதான் சுகமளிக்க வரோம், இதுதான் அற்புதங்களை செய்யும் சக்தி, இதுதான் ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம்னு ஒரு வெளிப்படையாக ஆவியான ஊற்றப்பட்டு செய்யாததை கோத்திர பிதாக்கள் மூலமாக தேவன் செய்யாமல் இல்லை, அவங்களோட பேசாமல் இல்லை. தேவர் ஆல்வேஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். சித்தம் செய்யாமல் எல்லா ஆக்டிவிட்டியும் ஆலை இல்லா ஊரில் இழுப்பப்பு சர்க்கரைன்னு வண்டி ஓடலாம். சர்க்கரை கிடையாது அது. கொடுத்த வேலையை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான். நமக்கு என்ன வேலையை கொடுத்தாரு அதை தான் பார்க்கணும். அந்த வேலையை தேவன் விரும்புகிற மாதிரி செஞ்சோமா? அந்த வேலையை காலையிலேருந்து வந்தாலும் சாயந்தரம் வரைக்கும் செஞ்சோமா? 11ஆம் மணி வேலை வந்தாலும் 1 மணி நேரம் தான் வேலை செய்ய போகிறோம், ரைட்டை செஞ்சோமா? அதான் மேட்ரு. அவனோட இவனோட ஒப்பிட்டு அல்ல. நமக்கு வயிற்று வலி, நமக்கு வேலையே இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு ஒரு வேலை வேண்டி இருந்துச்சு, ஒரு சம்பளம் வேண்டி இருந்துச்சு, அதனால் காலையிலே வந்தோம். நமக்கு அப்போ அறிவிக்கப்படல, மனசில் உணர்வும் வரல. 11 மணிக்கு போகலாம், கடைசி நேரத்துக்கு போகலாம் அப்படின்னு நமக்கு தோணலை. எந்த நேரத்தில் வந்தாலும் அவர் ஏற்றுக்காமல் இல்லை. 11ஆம் மணி வேலை இருந்து வந்தாலும் அது 1 மணி நேரத்துக்கு வேலை இருக்குதுன்னு தான் சொன்னார். போய் செய், நான் பார்த்து கொடுக்குறேன்னு. யாருக்கு ஆண்டவர் கூலி நியமிக்கலை. சித்தம் 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 சித்தம். நம்ம சபையில் சித்தத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லாமல் இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்களாம் இஷ்டம் போல் வாழ்கிறீங்க. என்ன பெரிய சபையில் இருந்தாலும், என்ன பெரிய கூட்டம் இருந்தாலும், என்னவே உலகத்தில் பெரிய நமக்கு முத்திரை போட்டு பெரிய சாட்சின்லாம் கிடைச்சாலும், பரலோகம் அவருது, வருக அவருது, வரப்போகிறவர் அவர், கூட்டிகிட்டு போகிறவர் அவர், வாசல் அவருது. அங்கே இருக்கிற அங்கே தேவ தூதர்கள், அங்கே இந்த உலக தலைவர்கள், சபை யாருமே இருக்க மாட்டாங்க, அறிமுகமான யாருமே இருக்க மாட்டாங்க. போதிக்கிற நானுமே போகிற கிருபை நான் இருந்தால் ஆண்டவர் தான் வந்து கூட்டிகிட்டு போனோம். ஐ டோன்ட் நோ, எவ்ரிதிங் வில் பி நியூ டு மீ. அறிவு, புரிதல், அறிவு, பொறுப்பு,
என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு? எல்லா அறிவும் தான் உலகத்தில் இருக்குது. ஆனால் ஆத்மாவை தப்பித்துக்குள்ள இன்னும் அறிவில்லை. ஆவியை வைராக்கியம் கொண்டு வாழ இன்னும் அறிவில்லை. எல்லாம் அந்த சாஸ்திரத்துக்காக இலையில் உப்பு வச்ச மாதிரி ஏதாவது வச்ச மாதிரி இப்படி தான் வாழ்கிறோம். இட் இஸ் நாட் த வெரி மெயின் கோர்ஸ் ஆஃப் அவர் லைஃப். இதான் அன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு ஈஸ்டர் அன்னைக்கு பார்த்தேன். ஐ வாஸ் அப்சர்வன்ட் ஆஃப் ஃபியூ திங்ஸ். இதுக்கானே அந்த மாதிரி யாரையும் பார்க்க நேரிச்சு பார்த்தேன். குவைட் சேட். என்ன மக்களுக்கு என்ன மைண்டில் இருக்குது? யாருடைய சிபாரிசுக்காக ஒத்த காலையும் நிற்க வேண்டாம், 10,000 காலையும் நிற்க வேண்டாம். உங்களுடைய உண்மையான உத்தமமான கீழ்ப்படுதலே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தேடுகிற அந்த தம்மை பற்றிய உத்தம இதயத்தோடு இருக்கிறவனுக்கு, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணவனுக்கு அவருடைய கண்கள் பூமியையும் உலாகிற அது கண்டுபிடிச்சிடும். Nobody has to talk on behalf of you. You don't have to raise your voice. உங்களுக்கே தெரியாத ஆண்டவரே, ஸோ சித்தத்தை பற்றி keep on working at it till you know, till you are called. There is a general, நிறைய சொல்லிட்டேன் அதெல்லாம் பற்றி. பொதுவான தேவ சித்தம் இருக்குது, தனித்தனியான சித்தம் இருக்குது, ஊழியத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, திருமண வாழ்க்கையை பற்றி, உங்களோட தேவன் இணைத்த புருஷனை பற்றி, மனைவியை பற்றி, புருஷன் மனைவியாக இருக்கிற நான் கிறிஸ்துவை பற்றி, சபையை பற்றி சொல்லுவேன். இந்த ரகசியம் பெரியது. அடுத்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிற அல்பத்தனமாக தெரிஞ்சுக்க நாயா பேயால் ஆயிறீங்க. உங்களை பற்றி ஆண்டவர் வச்சுருக்கிற விருப்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்காவது ஒத்த காலம் நின்று இருக்கீங்களா? Have you ever talked to God? இன்னைக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி தெரியல. ஓகே, லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் பாயிண்ட் போவோம். கீப் ஆன் திங்கிங், ஒர்க். சங்கீதம் 119, 144. The book of Psalms, chapter 119, verse 144. 119, 144. ஓ ரதமா கிருஷே. மேன், உடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். எதுக்கு உணர்வு? பிழைத்திருப்பதற்கு. சாட்சிகளின் நீதியின் வழியாக, நீதியின் உதவியோடு நான் பிழைத்திருப்பதற்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். சாட்சினா என்ன? யாருடைய சாட்சி? உம்முடைய சாட்சிகள், அவர் எழுப்பின சாட்சிகள், அவருடைய சாட்சிகள், அவர் வார்த்தையே, அவருடைய இந்த பிரமாணங்கள் நமக்கு சாட்சிகள். பிரமாணம், கட்டளை, உபதேசம், நீதி, ஏகுமுறை, வழிமுறை. அவரே முன்மாதிரியாக நடந்தது. அவர் அனுப்பின எழுப்பி அவருடைய காவலிலே வைத்து, கரத்தின் நிழலிலே மறைத்து, அவர் தீர்மானித்த சிக்ஷைகள் ஊடாக அந்த கோத்திர பிதாக்களையும், ஆசாரிகளையும், ராஜாக்களையும், நியாயாதிபதிகளையும், தீர்க்கதரிசிகளையும் வழிநடத்தி, பாமரனையும், குடியானவனையும், விவசாயியையும், தச்சனையும், கன்னிகையையும், மலடிகளையும் God touched. He dealt with them. அதெல்லாம் அவருடைய சாட்சி. The way he approached, the way he handled people, handled the situations, எப்படி கையாண்டார், ஒவ்வொருவரும் எப்படி கையாண்டார், அவர்களுக்கு நியமித்த வாழ்க்கையை, குடும்பத்தை, சமுதாயத்தில் அவர்களை எப்படி பிரித்தார், அவர்கள் கடந்து செல்ல வேண்டிய தேவன் அனுமதித்த விஷயங்கள் என்ன, சம்பவங்கள் என்ன. அன்னைக்கு கூட அதான் சொன்னேன் உங்களுக்கு, குட் ஃப்ரைடே அன்னைக்கோ இல்லை சண்டே அன்னைக்கோ சம்பவங்கள். சிலுவை ஒரு சம்பவம். தட்ஸ் ரைட், ஆன் குட் ஃப்ரைடே. எனக்கெலாம் இப்போ என்ன ஒரு கலக்கம்னா, எவ்வளோ எனக்கு சொல்லியிருக்கீங்க, என்னத்தை தான் நான் என்னத்தெல்லாம் என்கிட்ட கணக்கு கேட்க போகிறீங்க எனக்கே தெரியல. ஏன்னா நான் மறுபடியும்
அண்மையான காலங்களிலே பதிவுலாம் செய்து ஏற்றிய பிற்பாடு நான் கடந்த வாரம் என்ன பேசினேன், அதனுடைய தொடர்ச்சி என்ன, நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அளவுக்கு என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு பார்க்குறேன். இதெல்லாம் சொல்லிலாம் நான் எதையுமே பில்டப்பே பண்ணல, வேஸ்ட்டு. எனக்கு அது தேவை. அதனால் நான் நல்லவன் கேட்டவன் சொல்லிக்கிறதுக்கெலாம் இதில் எந்த விதமான லீடே கிடையாது. லைஃப்பில் ரிவிஷனே நமக்கு இல்லை. என்ன யோசித்து பாருங்கள். கத்துற வார்த்தை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அறிவு இருக்குங்க, உங்களுக்கு ஒன்றும் அறிவுலாம் இல்லை. உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் நாசம் பண்ணிட்டுறீங்க. நீங்கள் நல்ல புத்தியோடு வாழுங்க. கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், கொஞ்சம் தாமதமாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் எழும்புவதும் நிற்கிறதும் ரொம்ப நிலையானதாக இருக்கும், நிம்மதியானதாக, நிர்மலமாக இருக்கும். உங்கள் தில்லுமுள்ளு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிரும், எழுதிக்கோங்க. அதுவும் தீர்க்க தரிசனம் தான். உண்டு இல்லைன்னு ஆக்கிரும், எழுதிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. நான் கடவுளோட வேலைக்காரன். I'm a servant of God. ரிவிஷன் வேணும். மறுபடியும் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். கிடைச்ச வரைக்கும் அவன் போன வரைக்கும் ரைட்டு. யாரோட ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவனை விட நான் நல்லவன், இவனோட நல்லவன் இப்படிலாம் பார்க்காதீங்க. அந்த நியாய விசாரணையினுடைய அந்த அறிவிப்பே எல்லாமே அக்கினியின் ஊடாக தான் பரிசோதிக்கப்படும். 6 விதமான வேலைப்பாடுகள்: மரம், புல், வைக்கோல், பொன், வெள்ளி, விலையேற பெற்றகள், எல்லாமே அக்கினி கூடாக தான். எது நிலைத்திருக்கிறதோ அது கூலி பெறும், அவ்வளோதான் விஷயம். என்னென்னா, கூலிலாம் எனக்கெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் நான் தேடி வரல, இந்த வாசகத்துக்குலாம் அங்கே இடம் இல்லை, நேரமே அங்கே வாயே வராது. பார்த்துக்கோங்க. அகவாயும் திறக்காது, புறவாயும் திறக்காது. அங்கே நிற்கும்போது கடவுளுடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய மகிமை, அதுக்குன்னு என்னத்தை பேசுறது என்ன இருக்கும்? அங்கே போய் நிற்கிறதே ஒரு பாக்கியம். நின்னா தான் பிழைச்சோம், நிற்கலைன்னா வேறு மாதிரி தீர்ப்பு. யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெருமை! பிசாசோட நமக்கு எவ்வளோ பெருமை! அவனுக்கு அவ்வளோ கொடுத்து பெருமை. நமக்கு என்ன ஆயிடுச்சு நம்ம இவ்வளோ பெருமைப்படுறதுக்கு? அதெல்லாம் யோசித்தா எவ்வளோ இன்னும் பணிவாக போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும். ஓடி போகிற விஷயம் இல்லை. நம்ம ஆராதிக்கிறதே ஓடி போகிற மனுஷன் இல்லை, ஓடி போகிற ஆள் இல்லை. ஐயோ தெரிலங்க, என்னமோ போகிற ஆக்கில் ஏதோ கேள்விப்பட்டேன், வாயில் சொல்லிட்டு போயிட்டேன், சாரிங்க, தெரியாதுங்க, நான் இல்லைங்க அப்படிலாம் சொல்கிறதே இல்லை. என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். ஸோ டு லிவ் அலைவ், டு பி அலைவ், யூ நீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுதுங்களா? நம்ம உசுரோடு இருக்கிறதுக்கு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். சரீரப்பிரகாரமாக உசுரோடு இருக்கிறதுக்கு சுகத்தை காத்துக்கணும். இந்த சரீரம் இரும்பு இல்லை, ஆனால் இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் தங்கணும். ஆத்மா பார்க்க முடியாத ஒன்று, அதுவுமே எனக்கு தெரியல. ஆனால் அதில் கடினம் ஏற்படுது பாருங்கள், அதுதான் எனக்கு புரியவே இல்லை. அது மண்ணா, அது பொண்ணா, அது களிமண், அது என்னன்னே எனக்கே தெரியல. பட் தெர் இஸ் a soul, it can become so hard than the body. ஆவி அதுக்கு மேலே, அது தேவனிடத்துலேருந்து வந்தது. I don't know what kind of shape it will have, what kind of material God uses. It's breath, அவ்வளோதான். அது ஒரு சுவாசம், அது ஒரு காற்று, சுவாச காற்று, ஜீவ காற்று. ஆவியிலே மருளுதல், ஆவியிலே கலங்குதல், ஆவியிலே நொறுங்குதல், ஆவியிலே கலகம், ஆவியிலே களங்கம்,
ஆவியிலே டெம்பரரினஸ், இட்டர்னிட்டி, நித்திய ஆவி, அனித்தியமான ஆவி, மனுஷ ஆவி, மிருக ஆவி, அசுத்த ஆவி. சாட்சிகள் என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். How God is everlasting. நம்முடைய தர்க்க அறிவின் பிரகாரமாக என்னென்ன அனாதியாக இருக்கிறவர், அரூபியாக இருக்கிறவர், வடிவில்லாதவர், உருவம் இல்லாதவர், அப்படியே நேற்றுக்கு இன்றைக்கி நாளைக்கும் அப்படியே இருந்துகிட்டே போக வேண்டியது. அவர் ஏன் திடீர்னு புசுக்குன்னு ஏதோ ஒரு காலகட்டத்துக்குள்ளே ஒரு 4000, அதுவும் நமக்குன்னு ஒரு கால அட்டவணையை உருவாக்கிட்டு அதுலேயுமே 4000 வருஷம் கழித்து இந்த பூமியில் ஒரு மனுஷனை நம்மளை போல் வறந்து அதுக்கப்புறம் திரும்பியும் உயிரோடு எழுந்து பரமேறி என்னென்னைக்கும் ஜீவித்து தன்னை புரிஞ்சிக்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்கு, நம்மோடு பயணித்து நம்ம கூட வாழ்ந்து நமக்குள்ளே வாழும்படி வரம் பெற்றிருக்கிறார். என்ன தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், ஒன்றும் புரியல. யாருக்காவது தோணட்டும், ஏன் உங்களுக்கு ஏன் அதிலெல்லாம் போட்டியாக இருங்க, இவனுக்கு போட்டி அவனுக்கு போட்டின்னு கண்டதுலேயும் உப்பு சப்பு இல்லாதையும் அழிஞ்சு போகிற விஷயத்தில் அப்படியே வெறித்தனமாக தானே இருக்கீங்க. எப்படி நான் முன்னேறி காமிக்கிறேனே, உங்களுக்குள்ளே வாழ வரம் பெற்றவரை நீங்கள் பார்க்குறதுக்கு அடைஞ்சதால் அந்த கிறிஸ்து நிர்வாண அளவுக்கு தக்கதான பூர்ண புருஷத்துவத்தை அடைவதற்கு உங்கள் வைராக்கியத்தை காமிங்க, உங்கள் வீம்பை காமிங்க, உங்கள் வீராப்பை காமிங்க, உங்கள் பிரசனம் உங்கள் மேலே தேவனுடைய மகிமை இருக்கட்டும். இன்றைக்கி தான் ஒரு யூடியூப் கிளிப் பார்த்தேன். பட் ஆனால் வெரி இன்சஃபிஷியன்ட் தான் இட் மை ஒப்பீனியன். ஆனால் அதுக்குள்ளே அந்த பொண்ணு நிறைய காரியம் சொல்லிச்சு தான். அது ஒரு அம்மா, ஷிஸ் பீன் மிட் 40s or maybe 30s. அது இன்னொரு பொண்ணை, சபைக்கு வர பொண்ணை பற்றி சொல்லுது. கேள்வி என்னென்னா, அவங்களை இன்டர்வியூ பண்ணுறவங்க இன்னொருத்தர் கண்ணில் இன்னொருத்தரில் இயேசுவை நம்ம பார்க்க முடியுமா சொல்கிறாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார்ல, அது எப்படி முடியுமா சாதிக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஐயோ 13-year கேர்ள், நான் இந்த சபைக்கு ஒரு சில காலங்களாக வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தந்து இங்கே ஐக்கியமாக வளர்ந்துட்டுருக்கேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேருந்து இந்த பெண் மேலே எனக்கு கவனம் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணுடைய கண்ணில் நானுமே அவன் மூஞ்சி அப்படிலாம் பார்க்குறதில்ல, அப்படியே ஜாட மாடையை பார்ப்பேன். ஆனால் அவன் கண்ணை என் மேலே பட்டுருச்சு, அவன் என் கண்ணை அவன் மேலே பட்டுருச்சுன்னா மீண்டும் அந்த 2 கண்வெளிக்குள்ளே இயேசுவை நான் பார்க்க முடியுது. அப்படியே நான் செத்த நேரத்தை உறைஞ்சிருவேன், அவ்வளோ அச்சம் வந்துடும். அந்த பெண் மேலே தேவனுடைய மகிமை இருக்கும், அந்த பெண் மேலே தேவனுடைய அந்த பரிசுத்தத்தின் அழகு இருக்கும். ஒன்றுமே அதுவே என்னோடு கூட அவ்வளோ விஷயம் பேசும். அந்த ஒரு பார்வை, the glance of a look would speak volumes to me about my life. I shudder. அப்படி இந்த அம்மா சொல்லுது. நாம் ஆணுடைய மகிமையை சுமக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆலயமாக இருக்கோம், அவருடைய பாத்திரமாக இருக்கோம். நாம் ஒருத்தர் நட்புறவாக இருக்குது. என்னத்தை யோசித்து நட்புறவாக இருக்கோம்? வாட் ஆர் வி சீக்கிங் இன் அதர்ஸ் ஃபார் அ ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்? நம்ம உறவுக்காக, நட்புறவுக்காக இன்னொருத்தரில் என்னத்தை பார்க்குறோம்? மூஞ்சி மோரையை பார்க்குறோமா, துட்டை பார்க்குறோமா, அழகை பார்க்குறோமா, இல்லை வசதியை பார்க்குறோமா, படிப்பை பார்க்குறோமா, திறமையை பார்க்குறோமா, அவங்கள the way they carry themselves அதை பார்க்குறோமா, ஜாதியை பார்க்குறோமா? I don't know. யார்கிட்டையாவது அதுங்க இயேசு அவங்களுக்கு தெரிவார், தூய்மை எனக்கு தெரியும், ஞானம் எனக்கு தெரியும், பண்பு தெரியும், பணிவு தெரியும், பரிசுத்தம் தெரியும், வைராக்கியம் தெரியும், ஆத்ம பாரம் தெரியும் அப்படிங்கிறத பார்க்க முடியுதா? Are we learning? அவங்கள பார்த்தோன்னே அவங்க அந்த பார்வை நமக்கு அத்தனை வால்யூம்ஸ்னால் என்ன, புத்தகமாக அத்தனை புத்தகங்கள் எழுதக்கூடிய விஷயங்களை நமக்கு கடவுள் பேசுகிறாரா? ஒவ்வொருத்தருக்குள்ளே இயேசு இருக்கிறார், பார்த்துக்கோங்க. எவ்வளோ பிச்சைக்காரத்தனமாக அலைகிறோம், எவ்வளோ தட்டுப்பாடோடு அலைகிறோம், எவ்வளோ பஞ்சப்பாட்டோடு அலைகிறோம், எவ்வளோ பதஷ்டத்தோடு அலைகிறோம், எவ்வளோ பாவத்தோடு அலைகிறோம், எவ்வளோ வைராக்கியத்தோடு, எவ்வளோ வேதனையோடு, எவ்வளோ துக்கத்தோடு, எவ்வளோ சலிப்போடு, எவ்வளோ புலம்பலோடு, எவ்வளோ கசப்போடு, எவ்வளோ வேண்டாம் வீராப்போடு, முரட்டாட்டத்தோடு அலைகிறோம். பரவாயில்ல, என் வாழ்க்கை அப்படியே போயிட்டு பொடின்னு. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன, இது எதில் சேர்த்தி நமக்குள்ளே இருக்கிற ஏசு அப்படி பேசுவாரா?
எப்படியோ பரலோகத்துலேருந்து பூமியில் வந்துட்டேன், உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, உன்னோட கூட சேர்ந்து நான் இந்த சகதிக்கு போகிறேன், உன்னோட கூட சேர்ந்து நான் அந்த குழிக்கு போகிறேன், உன்னோட கூட சேர்ந்து நான் அந்த நரகத்துக்கு போகிறேன், உன்னோட கூட சேர்ந்து அக்கினிக்கு போகிறேன் ஆண்டவர் சொல்லுவாரா? அதுக்காக நமக்குள்ளே வந்து வாழ்கிறாரு. நம்ம பேசுகிற பேச்சு, நம்ம நினைக்கிற நினைப்பு, the way we carry ourselves, come on. ஓ, குடும்பத்தை நடத்த வேண்டியவங்க, பிள்ளைகளை நடத்த வேண்டியவங்க, ஏற்ற துணை, ரெஸ்கியூவர்ஸ், லேடிஸ், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். சும்மா சாப்பிட்டுட்டு இங்கே வந்து போயிட்டு வர்றதுக்கே இங்கே அமுக்குது, அங்கே பரட்டுது, இங்கே உருட்டுது, முடியல. இதெல்லாம் இந்த எவ்வளோ நாள் முடியல தான். இனிமேல் மோசமான காலம் தானே கடவுள். அந்த மாதிரி உலகத்தை வச்சு நான் தான் உனக்கு பலமாக இருக்கேன், என்னால் நீ எல்லாம் செய்ய முடியும், என் பலத்தால் உன்னால் எல்லாம் செய்ய முடியும். ஏன்னா நான் உனக்கு சொன்னதை இது விஷயமே நான் புரிஞ்சிட்டே இருக்கிறேன். என்னை பலப்படுத்தின கிறிஸ்துனா எல்லாத்தையும் செய்ய பலன்னா ஊர் இருக்க எல்லா வேலையும் இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே செய்ய முடியல. உன்னை பலப்படுத்துகிற என்னால் நான் உனக்கு கொடுத்த வேலையை உன்னால் செய்ய முடியும். ஆனால் அங்கே வேலை செய்யாமல் இருக்கோம். இதுதான் அவங்க மட்டித்தனமான ஆர்கியூமெண்ட்டு. என்ன செய்கிறீங்க தெரியலையே, என்ன ஆக்கப்பூர்வமான விளைவு, என்ன முன்னேற்றம், என்ன தாக்கம். ஒவ்வொரு தெருவில், ஒவ்வொரு வீட்டில் நீங்கள் என்ன யோசுவா போல் இருந்திருக்கீங்க, காலை போல் இருந்திருக்கீங்க, கிதியோனை போல் இருந்திருக்கீங்க. அவங்கள கண்டு எவன் மிரள்றான்? நமக்கு அந்த அந்த பக்கமே எனக்கு பிடிக்கல. நமக்கு நான் தத்துவம் பேசலை. இயேசு நமக்குள்ளே வாழ்கிறதும் நாம் அவருக்குள்ளே வாழ்கிறதுங்கிறதே நம்ம புரிஞ்சு தான் ஆகணும். அதுவே நமக்கு தெரியல, அது என்னமோ ஒரு காரியமாக்கும் அப்படின்னு நினச்சி வச்சுட்ருக்கோம். இப்போது இருதயத்தில் ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க? அது முந்தி காலத்தில் எப்படி பண்ணாங்கன்னா, சரீரத்தை ரெண்டாக இது நெஞ்சே பிளந்துருவானுங்க. சரீரம் அந்த ஹார்ட் எங்கே இருக்கோ அது என்ன பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பழச்சாதான் போச்சு. இன்றைக்கெலாம் இங்கே தொட நரம்பு இதான் எங்கே அவங்களுக்கு அதை ஸ்கேன் மூலமாக என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதுக்கு என்ன மாதிரி மெல்லிய முடி இழைய போல் நரம்பு வேணுமா, கொஞ்சம் பருமனாக வேணுமா, இதெல்லாம் பார்த்து அந்த இடத்துலேருந்து அந்த லென்த்து, அந்த கோர்ஸ் ஆஃப் த ட்ராவல் ஆஃப் த வெயின் எப்படி இருக்கோ அதை பார்த்து இங்கே கட் பண்ணி அதை கொண்டு போய் பொறுத்துறாங்க. என்ன ஒரு ஃபண்டாஸ்டிக் டெக்னாலஜி, ஸ்கில்ஃபுல் ஒர்க். அதுக்கு வெளியில் அது குதிரை முடி, ஹார்ஸ் ஹேர், அது வேறு எதையாவது அவங்களால செய்ய முடியாது. அது மாதிரி அவங்க இன்னும் தேடலை. நம்ம நரம்பு தான் நமக்குள்ளே இருக்கிற இயேசு தான் நமக்கு சுகம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் கேட்டு உட்காந்துருக்கீங்க, பெஞ்சை சூட ஏற்றிட்டு. கடவுள்கிட்ட ரொம்ப நீங்கள் கணக்கு கொடுக்கணும். பயமாக இருக்குது, உங்களை பற்றி கலக்கமாக இருக்குது. சபை வளரத்துக்கு நீங்கள் தடையாக இருக்காதீங்க. ஓடி போயிட்டாலும் தீர்வை எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஓடி போகிறது தீர்வு இல்லை. உங்கள் பொறுப்பை விட்டு ஓடி போகிறது, இடத்த விட்டு ஓடி போகிறது, ஐக்கியத்தை விட்டு ஓடி போடுறது, வெட்டி விடுறது, சேர்த்து, இதெல்லாம் இன்னுமே வில்லங்கம்தான். இன்னும் உங்கள் சிக்கல் அதிகரிக்கும், உங்கள் கட்டுகள் பலத்து போகும். வசனம்தான் சொல்கிறேன், என்னுடைய ஐடியா ஒன்று கூட சொல்லலை. என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை தில்லுமுள்ளாக்குன்னு ஆண்டவர் கேட்கல. ஸ்தோத்திரம். சத்தமே இல்லை. your smart thinking, planning is going to kill you. டைம் ஆயிடுச்சு. உடைய சாட்சிகளின் நீதியில், உடைய சாட்சிகள் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமிழர்கள் தமிழ் பொது அறிவில் இருக்க வேண்டிய அநேக வார்த்தைகள் மூலமாக என்னென்னைக்கும் நிலச்சிருக்கிற ஒரு வாழ்க்கை. அதெல்லாம் நம்புறீங்களா, விரும்புகிறீங்களா? ஐயோ ரொம்ப டயர்டாகிடுவேங்க. யோசிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கெலாம் ஒன்றும் ஆண்டவர் சுதந்திரத்தெல்லாம் பிடுங்கல, என்ன வேணால் யோசிக்கலாம். ஆனால் அதெல்லாம் சரியாக வருமா, அதெல்லாம் உபயோகமாக இருக்குமா, அதெல்லாம்
புத்திசாலித்தனமாக இருக்குமா, அது பிரயோஜனமாக இருக்குமா, எதுக்கு இந்த உலகத்தில் வரணும், அதுக்கு ஏன் இயேசு ஏற்றுக்கணும், அதுக்கு ஏன் அவர் தன்னை நமக்கு காமிக்கணும், இதெல்லாம் யோசிச்சுட்டு முடிவில்லா வாழ்க்கையை பற்றி விரும்புங்க. முடிவில்லா வாழ்க்கையை பற்றி விரும்புனீங்கன்னா அவர் சாட்சி என்னென்னைக்கு நிற்கும். இப்போ சண்டேஸ் சர்வீஸில் எனக்கு சாட்சி கொடுக்க நேரம் கொடுக்கல, முழுசாக சொல்ல முடியல, எல்லாம் இவ்வளோ ஆதாங்க இருக்குல்ல, நீங்கள் என்னென்னைக்குமே ஆண்டவர் சாட்சியாக இருங்க, தோத்திரம். அல்லேலூயா. Your reflection of your testimony will be so everlasting even in the kingdom of God. அதெல்லாம் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் பாருங்கள். பரலோகத்துக்கு அப்படி இல்லாமல் போயிட்டோம் வச்சுக்கோங்களேன், சந்தோஷம் போயிடணும். அதுக்கு தானே இவ்வளோ பாடு, இவ்வளோ சீர்திருத்தங்கள், இவ்வளோ சிக்ஷைகள், இவ்வளோ அறிவுரைகள். அப்படி போயிட்டோன்னா ஒவ்வொருத்தரும் டிசைன்ஸ்னால் சாட்சி சொல்லுவாங்க. இங்கே சொல்லாதெல்லாம் அங்கே சொல்லுவாங்க, இங்கே எவ்வளோலாம் கூட்டி குறைச்சுறாங்களோ அங்கே கரெக்டாக அளந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸ்தோத்திரம். பொய் சாட்சியே இருக்காது. தட்ஸ் வண்டர்ஃபுல். இட்ஸ் அ குட் பிளேஸ். ஹெவனில் பொய் சாட்சியே இருக்காது, மிகையே இருக்காது, எக்ஸாஜரேஷனே இருக்காது. கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அவங்கவுங்க நினச்சி சில நேரத்தில் திடீர்னு அழுவாங்க. ஏங்க அழுவுறீங்க அப்படின்னு யாருங்க? ஆண்டவர் தான் எல்லாருமே, அவர் பார்வை எப்பயுமே நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்குமே. ஏன் அழுகுற அப்படின்னு. இவ்வளோ எனக்கு நன்மை பண்ணிங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியாக இருக்கல. சரி அவர் என்ன சொல்லுவார், இது நான் சொல்கிறேன், சரி அவர் என்ன சொல்லுவார் தெரியாது. இப்படியே கண்ணீரை துடைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம். ஐயோ, அவர் கையில் டிஷ்யூ பேப்பர் இருக்குமா? ஐ டோன்ட் நோ. ஹி வில் டூ சம்திங் டு வைப் our tears away. So good. ஸ்தோத்திரிப்போம்.